சனி பகவான் இருக்கிற இடத்துல சூரிய பகவானும் வரும்பொழுது, சூரியன் வரும்பொழுது அங்க வந்துட்டு கண்டிப்பா செட்டே ஆகாது அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. அது எந்த அளவுக்கு சார் இம்பாக்ட் குடுக்கும்? இப்போ சூரியன்றது எப்படிப்பட்ட குணம்? உஷ்ணமானது. இப்போ சனி வந்து குளிர்ச்சியானது. சூரியன் பிரைட்டஸ்ட் பிளானட்டு. சனி தான் இருக்கிறதுலே டார்க்கஸ்ட்டு. சூரியனோட ஒளி போக முடியாத தூரத்தில நிக்குது. அப்போது இது ஒரு வட்டம் சுற்றி வர்றதுக்கு இந்த மண்டலத்தை 30 வருடம் ஆகுது. அவ்வளோ மெதுவாக அது நகருதுன்னு அர்த்தம் கிடையாது. அவ்வளோ மெதுவா நகர்ற அளவு தூரத்தை கொண்டது அது. இப்போது இது 2 பிளானட்டும் ஒரே ரூமில் ஒரே இடத்துல உட்கார முடியுமா? இப்போ நானும் என் ஃப்ரெண்டும் ஒரு ரூமில் விட்டா, ஒரு 4 நாள் கூட பேசிகிட்டு இருப்போம். எனக்கு பிடிக்காத ஒருத்தனை இதே ரூமில் விட்டு என்னை கதவை சாத்திட்டு போயிட்டீங்கன்னா, என்னால் 2 நிமிஷம் இருக்க முடியுமா? அப்படி தான் இந்த சூரியனும் சனியும். ராசியில் ஜாதக கட்டங்களில் உட்காந்து மாறும்போது இது எப்படி மாறுபடும் அப்படின்னு பார்த்தா, இப்போது ஒவ்வொருத்தருக்கும் இது தொழிலை கொடுக்க வேண்டிய ஒரு சூரியன், குழந்தையை கொடுக்க வேண்டிய ஒரு சூரியன், இவருக்கு வெற்றி கொடுக்க வேண்டிய ஒரு சூரியன் அப்படின்னு ஒவ்வொன்றுத்துக்கும் சூரியன் ஒவ்வொரு தன்மை வந்து வாங்கியிருப்பார். அதோடு இப்போ சனி வந்தால் என்ன ஆகும்? இதுக்கு நேர் எதிராக நடக்கும். அவருக்கு தொழிலை கெடுக்கக்கூடிய ஒரு சூரியன், இவருக்கு வெற்றியை தடுக்கக்கூடிய ஒரு சூரியன், இவருக்கு குழந்தை பிறக்காமல் தடுக்கக்கூடிய ஒரு சூரியன் அர்த்தம் அந்த இடத்துல மாறுபடும். இப்போ இது சேர்ந்திருக்க காலத்தில் நேர்மறையான பலன்கள் எதிர்மறையாக நடக்கும்.